ஏழு கடலினுடைய மண்ணை கூட எண்ணிவிடலாம், ஆனால் நம்முடைய பிறப்பை எண்ணவே முடியாது என்கின்றார். அப்படியாப்பட்ட பல பிறவைகள் நாம் எடுத்திருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தாய் தந்தை, ஒரு மனைவி, குழந்தைகள், ஒரு சுற்றம், ஒரு குடும்பம். அதற்கும் போன ஜென்மத்தில் ஒரு குடும்பம், ஒரு தாய் தந்தை, குழந்தைகள், மனைவி என்று ஒரு ஒரு குடும்பம். அதற்கு போன ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, அதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, அதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, குழந்தை, மனைவிகள். இறைவா, இன்னும் இந்த ஜென்மம் இருக்கின்றது, இன்னும் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு என்ன கொடுக்க போற, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன கொடுக்க போற இறைவா, எனக்கு இப்படியாப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கை, அது இதுன்னு இந்த மனைவி, சுற்றம், குழந்தைகள், தாய் தந்தை இன்று இன்னும் எத்தனை ஜென்மம் எனக்கு வச்சிருக்கிறனே தெரியலடா இறைவா, ஈஸ்வரா, என்னால் முடியல இறைவா என்று பட்டினத்தடியில் சொல்லுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது அவருக்கு மட்டும்தானா அப்படி என்று கேட்டால் கிடையாது. நம் அனைவருக்கும், நம் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கும் போன ஜென்மத்தில் நம்ம எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அதுக்கும் முந்தின ஜென்மத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அல்லது இதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம், இதோட முடிஞ்சு விட போதா அப்படின்னு கேட்டால் முடியாது. மரணம் என்பது இந்த உடலுக்குத்தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மரணம் என்பது இந்த உடலுக்கு மட்டும்தான். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதனுடைய வினைகளை